ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு விஜி ஹோம் ஃபுட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி டேஸ்டியான எக் கிரேவி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி எக் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 எக்ஸ் நல்லா வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா சூடு பண்ண விடுங்க. ஆயில் சூடானதும் ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. ஆயிலோடு நல்லா பொரியட்டும், அப்போ தான் பூண்டு அண்ட் இஞ்சியோட அரோமா வந்துட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 வரமிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மட்டன் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா பொருட்கள் நல்லா வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா வெந்து கொதி வந்ததும் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த கொதிச்சிட்ருக்க ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க முட்டைகளை இதில் ஒரு துண்டாக ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா முட்டைகளெல்லாம் நல்லா ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதும் கிரேவியை முட்டைகளோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டேஸ்டியான முட்டை கிரேவி தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.